ಕಮಲಜನು ನಿನ್ನ ಪಾದ ಕಮಲವನು ತೊಳೆದಿಹನು. ಉಮಾಪತಿಯು ನಿನ್ನ ಪಾದಜಲವ ಪೊತ್ತಿಹನು. ಯಮಜ ಮಾಡುವ ರಾಜಸೂಯ ಯಾಗದಲ್ಲಿ ಮಮಕರಿಸಿದೆ ಎಂತೋ ಕಾಲು ತೊಳೆವ ಊಳಿಗವ. ಮಮ ಪ್ರಾಣಾಹಿ ಪಾಂಡವ ಎಂಬ ಬಿರುದಿಗಾಗಿ ನಮೋ ನಮೋ ಎಂಬೆ ಪುರಂದರ ವಿಠಲ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. பரமகுருபியோ நமக. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரிகி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது 228வது எபிசோட். ஸோ இதுவரை எங்களுக்கு கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ராஜி சுவா ரஞ்சி சுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரந்தரதாசர் பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போன தடவைலாம் ஒரு அக்கேஷன் வந்தது, இந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்போ இந்த தடவை பெருசாக ஆராதனை ஒன்றும் வரதுனால ஒரு பாடல் ஒன்று எடுத்துகிட்ருக்கோம். இது எத்தகைய பாடல்? ஒரு மிக சிறப்பான பாடல், நிறைய மக்களால் பாடப்படும் ஒரு பாடல் கர்நாடகாவில். இங்கே தமிழ்நாட்டில் கூட பாடுறாங்க, பட் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக பாடுறாங்க. அதாவது இறைவன் எவ்வளவு எளிமையானவன், பக்தர்களுக்காக எவ்வளவு இறங்கி காரியங்களை செய்வான், எவ்வளோ தூரம் இறங்கி வரும், இது வருவார் இல்லையா, டவுன் டு எர்த், அது மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி வருவான் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக காட்டி புரந்தரதாசர் எழுதிய ஒரு பாடல் இது. நம்ம கூட பார்க்குறோம் இல்லையா, ஹூவ தருவர மனைகை ஹுல்ல தருவா அப்படின்னு ஒரு பாட்டு நம்மளும் போட்டிருக்கோம். இப்போ பாண்டவர மனையலி குதிரையை தொலைதா அப்படின்றாரு. பாண்டவர் வீட்டில் என்ன பண்ணா, அவர் குதிரையை கைவினா லாயத்தில் போய் இருந்து அவ்வளோ இறங்கி செஞ்சுருக்கார் அவர் இல்லையா. புண்டலீகன் செங்கலை தூக்கி போட்டு நில்லு நான் வரேன், அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான்னாக்கா வெளியில் அவனுக்காக காத்துட்டு நின்னார். ஸோ அத்தகைய பக்தர்கள்னால் அவ்வளோ இறங்கி வரக்கூடிய ஒரு கடவுள் நம்முடைய ஸ்ரீஹரி. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியை என்ன கொண்டாருனாக்கா, புரந்தரதாசர் பாண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்திரபிரஸ்தத்தை அமைக்கிறார்கள், நிர்மாணிக்கிறார்கள் மயனுடைய உதவியுடன். அது ஆனப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே ராஜ்யத்தை ஷிஃப்ட் செய்கிறாங்க. அப்போ நாரதர் வருகிறார். நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராஜசூய யாகம் பண்ணு, அது உனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்றாரு. ஆனால் தர்மராயர் உடனே ஒத்துக்கிறது இல்லை. அவர் தயங்குறாரு. எதுக்கு ராஜசூய யாகம்லாம், நமக்கு தான் இருக்க ராஜ்யம் போதும், எதுக்கு நம்ம போய் எல்லார் மேலேயும் போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது நாரதர் சொல்கிறாரு, நீ ராஜசூயம் பண்ணுறதுனால உனக்கு மட்டும் நன்மை கிடையாது, உன்னுடைய அப்பாவான பாண்டு கூட சொர்க்கலோகத்தை அடைவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும், அதனால் நீ ராஜசூய யாகம் பண்ணுன்றாரு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணனும் சொல்கிறார், ஆமாம் ராஜசூய யாகம் பண்ணனா உனக்கு பலன் தாசி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ராஜசூய யாகம் பண்ணுகிறார். அதில் அர்ஜுனனாகட்டும் பீமனாகட்டும் அவருக்கு உதவி செய்கிறார்கள். செய்து அவர் ராஜசூய யாகத்தை செய்கிறார். அந்த ராஜசூய யாகத்தை நடத்தும் பொழுது அங்கு கண்ணனுடைய பாட், அதாவது பங்கு என்ன அப்படிங்கிறத தான் புரந்தரதாசர் இந்த பாடலிலே விளக்குகிறார். அந்த இந்திரபிரஸ்தத்தை அமைத்து எல்லா அரசர்களையும் வென்றுனா பாதி பேர் சரண்டர் இருந்தாங்க இல்லையா, பாதி பேர் அப்படி ஆகிடுறாங்க. ஸோ 2-3 பேர் கூட தான் சண்டை போட வேண்டியது இருக்குது. அது பீமசேனனும் அர்ஜுனனுமாக சேர்ந்து வெற்றி கொள்கிறார்கள். இப்போ எல்லாரும் இவருடைய கீழே விடுகிறார்கள். அதை கொண்டாடுவதுமாக ராஜசூய யாகம் தர்மராஜன் செய்கிறார். அதிலே கண்ணனுடைய நம்முடைய ஸ்ரீஹரியுடைய பங்கு என்ன என்பதை தான் புரந்தரதாசர் இந்த பாடலிலே நமக்கு விளக்குகிறார். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அந்த ராஜசூய யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி எல்லோரும் கூடும் பொழுது பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருத்தர், கிருபர் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போது அக்ரஸ்நானம்னு ஒன்று கொடுப்பாங்க. அக்ரஸ்நானம்னு சொல்லிட்டு, அதாவது முக்கிய விருந்தாளி மாதிரி அக்ரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதை அவருக்கு மரியாதை, முக்கிய மரியாதை செய்வது, யாரை முதன்மையாக நிறுத்தி அவருக்கு மரியாதை செய்வது இந்த ராஜசூய யாகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அப்போது பீஷ்மாச்சாரியார் என்ன சொல்கிறாரு, நம்ம ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் அந்த மரியாதையை தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் துரியோதனாதிகள் அதை எதிர்க்கிறார்கள், துரோணாச்சாரியர்கள் அதை வழிமொழிகிறார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சபையில் பாருங்கள் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாதவேசர் இருக்கிறார், அப்புறம் பரசுராமர் இருக்கிறார், அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அம்சம்தான் இது இல்லையா. கிருஷ்ணன் வேறு கிடையாது, வியாதவேசர் கிடையாது, பரசுராமன் வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இவங்க 3 பேரும் இருக்கிற சபையில் பீஷ்மாச்சாரியர் யாரை செலக்ட் பண்ணுறாரு பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணனை செலக்ட் செய்தார். அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அக்ரஸ்தானம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது சிசுபாலன் மட்டும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா. நம்மளுக்கு சிசுபாலனுடைய கதை தெரியும். அவன் இப்போ கிருஷ்ணனுக்கு உறவினன் தான். அவர் என்ன பண்ணார், பிறக்கும் பொழுது அவருக்கு 3 கண்கள்,
4 கால் 4 கை அது மாதிரிலாம் இருக்குது. அப்போ அவருடைய தந்தை வந்து என்னடா இப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குமே, இது இப்படி இருக்குது, இது எப்படி பண்ணுறதுங்கும் போது ஒரு அசரீரி வருகிறது. யாருடைய மடியில் இவனை நீ படுக்க வைக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா உறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதிகமான உறுப்புகள் அவைகள் மறைகின்றனவோ அவர் கையால் அவன் மறைவான் அப்படின்னு வருது. சரின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாரையும் ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணனுடைய மடியில் படுக்க வைக்கும்போது அவனுக்கு அந்த 3வது கண்ணும் மறைகிறது, கைகளும் மறைகிறது. அப்போது எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணனை தான் வந்து இவரை கொல்ல போகிறான்னு தெரிஞ்சுப்படுது. அப்போது அவங்க அம்மா வந்து கிருஷ்ணன் என்ன நீயே இப்படி என் பையனை கொல்லாமான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இது ஒன்றும் பண்ண முடியாது விதி, நான் வந்து 100 தப்பு அவன் செய்கிற வரைக்கும் நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், 100வது தப்பு பண்ணான்னா நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்றாரு. அப்போ தான் என்ன பண்ணுறான், இந்த சிசுபாலன் இந்த இதுக்கு வரான், இந்த ராஜசூயாக சபையிலே வந்து அவனும் பங்கெடுக்கிறான். அப்போ கிருஷ்ணனை வசை மாதிரி பொழிகிறான். இப்போ 100 வரைக்கும் கிருஷ்ணர் பொறுக்கிறார். 100 ஆனவன்னைய அவருடைய சக்கராயத்தை விட்டு சிசுபாலனை வதம் செய்கிறார். இதுதான் இந்த ராஜசூயாக அந்த மண்டபத்திலே நடந்தது. அதற்கப்புறம் ராஜசூயாகம் நடக்கிறது. அங்கு கண்ணனுடைய பங்கு என்ன என்பதைத்தான் புரந்தரதாசர் இந்த பாடலிலே நமக்கு விளக்குகிறார். இந்த பாடலை வந்து திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். மிக அருமையாக பாடக்கூடியவர். ஏன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா 4 தாசர் பாடல் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1000 பாடல்களை பாடியிருக்கிறார் இவர். நம்ம கேட்டுக்கிட்ட உடனே சார் நீங்கள் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ರಾಜಿಸುವ ರಂಜಿಸುವ ರಾಜ ಸೋಯಯಾಗದಲ್ಲಿ ರಾಜಿಸುವ ರಂಜಿಸುವ ರಾಜ ಸೋಯಯಾಗದಲ್ಲಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಉಟ್ಟ ಪೀತಾಂಬರ ಟೊಂಕಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ಉಟ್ಟ ಪೀತಾಂಬರ ಟೊಂಕಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ಉಟ್ಟ ಪೀತಾಂಬರ ಟೊಂಕಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಿದ ಸರಗಳ ಹಿಂದಕ್ಕೆ ಸರಿಸಿ ಉಟ್ಟ ಪೀತಾಂಬರ ಟೊಂಕಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಿದ ಸರಗಳ ಹಿಂದಕ್ಕೆ ಸರಿಸಿ ಸರಸರ ಗೆಲೆಗಳ ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದ ಸರಸರ ಗೆಲೆಗಳ ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದ ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ತಾನು ಬಳೆದು ನಿಂತ ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ತಾನು ಬಳೆದು ನಿಂತ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಪುರಕೆಯ ಪಿಡಿದು ಕಸವನೆ ಗುಡಿಸಿ ಪುರಕೆಯ ಪಿಡಿದು ಕಸವನೆ ಗುಡಿಸಿ ಪುರಕೆಯ ಪಿಡಿದು ಕಸವನೆ ಗುಡಿಸಿ ಸಗಣಿಯ ನೀರೊಳು ಕಲಿಸಿ ಥಳಿಯ ಹಾಕಿ ಪೊರಕೆಯ ಪಿಡಿದು ಕಸವನೆ ಗುಡಿಸಿ ಸಗಣಿಯ ನೀರೊಳು ಕಲಿಸಿ ಥಳಿಯನ್ ಹಾಕಿ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ಮಣೆಯಿಟ್ಟು ಎಲೆ ಹಾಕಿ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ಮಣೆಯಿಟ್ಟು ಎಲೆ ಹಾಕಿ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ಮಣೆಯಿಟ್ಟು ಎಲೆ ಹಾಕಿ ರಂಗೋಲಿ ಕೊಳವಿಯ ಎಳೆದು ತಾನಿಂದ ರಂಗೋಲಿ ಕೊಳವಿಯ ಎಳೆದು ತಾನಿಂದ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ತನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ
ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ ತನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ ತನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ ಇನ್ನೊಂದು ಪಂಕ್ತಿಯ ಕೂಡ ಹೇಳಂದ ಇನ್ನೊಂದು ಪಂಕ್ತಿಯ ಕೂಡ ಹೇಳಂದ ತನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ ತನ್ನ ಕೆಲಸ ಆಯ್ತೆಂದ ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ ಇನ್ನೊಂದು ಪಂಕ್ತಿಯ ಕೂಡ ಹೇಳೆಂದ ಘನ್ನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನು ಘನ್ನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನು ಘನ್ನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನು ಪುಣ್ಯಾತ್ಮರುಂಡೆಲೆಗಳನ್ನು ತೆಗೆದು ನಿಂತ ಪುಣ್ಯಾತ್ಮರುಂಡೆಲೆಗಳನ್ನು ತೆಗೆದು ನಿಂತ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ ಶ್ರೀಹರಿ ಎಂಜಲವನೆ ಬಳೆದ. கிரீஷ் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் மிகவும் பிரசித்தி பட்டவர் தான். நம்மகிட்ட நிறைய தடவை பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பாடுவாங்கிறதையும் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எக்ஸலன்ட் சிங்கர். அதுவும் தாசர் பாடல்களை பாடுவதிலே மிக அருமையான ஒரு பாடகி. இந்த பாடலை மிக அருமையாக பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோலவே அவர் மீண்டும் மீண்டும் நமது சேனலுக்கு உதவி புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை ஐ வில் ரிக்வெஸ்ட் ஹர் டு சப்போர்ட் அவர் சேனல் ஹியர் ஆஃப்டர் ஆல்சோ. அவங்களுக்கு தமிழ் புரியாது அதனால். ஸோ இப்போ நம்ம பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். ರಾಜಿಸುವ ರಂಜಿಸುವ ராஜசூய யாகದಲ್ಲಿ எஞ்சிலவனே பலதா ஸ்ரீஹரி. அந்த யாகம் நடக்கிறது இல்லையா, ராஜசூய யாகம் நடக்கிறது. அதில் யார் இவர்? சீஃப் கெஸ்ட். இவர் தான் அக்ரஸ்தானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் என்ன அங்கே பண்ணார் தெரியுமா வேலை? அந்த ராஜசூய யாகத்தில் எல்லாரும் வந்து சாப்பிடுகிறார்கள் இல்லையா, அந்த சாப்பிட்ட எச்சல் இலையை எடுத்தாராம் நம்ம ஸ்ரீஹரி. எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பின் அவருடைய சாப்பிட்ட எச்சல் இலையை எடுத்து தூய்மை செய்தான் நம்ம ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இறங்கி வராரு பாருங்க. ஏன் நம்ம மடத்துக்கெல்லாம் போகிறோம், இப்போது சாப்பாடு போடுறாங்க, அதுக்கப்புறம் இலையை எடுக்கிறதுக்கு ஆளே இருக்கிறதில்ல. அவர் சொல்கிறார் மடத்தில் இருக்கவங்க யாராவது ஒரு சேவை பண்ணுங்கன்றாரு. யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, எல்லாம் சாப்பிட்டவங்க எழுந்துச்சு அவங்க போயிடுறாங்க. அதனால தான் இப்போ நிறைய மடத்தில் என்ன பண்ணிடுறாங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து நேபாளெலாம் கொண்டு வந்து ஆளை வச்சுக்கிறாங்க. ஏன்னா நாம் அந்த சேவையை செய்வதில்லைன்னு. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் கிருஷ்ணன் பார்க்கவே இல்லை. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தெய்வமாகவே இருந்தாலும் பாண்டவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்பதை நிரூபிப்பதற்காக எல்லோரும் சாப்பிட்ட எச்சல் இலையை அவர் எடுத்து சுத்தம் செய்கிறார். அதுதான் கண்ணனுடைய சிறப்பு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதான் பாண்டவர மனையில் குதிரையை தாத்தோட எல்லா வேலையும் பண்ணுறார். பாண்டவர் வந்து அவ்வளோ நெருக்கமானவர் அவர்களுக்கு. அதற்காக எல்லா வேலையும் பீமசேனன் வந்து அவருக்கு மிகவும் நெருக்கமானவன் இல்லையா. அதனால் அவர் பாண்டவருடைய வீட்டிலே அனைத்து காரியங்களையும் செய்கிறார். இந்த பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அவர் தான் சீஃப் கெஸ்டாக இருந்தாலும் வந்தவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார் அப்படின்றாங்க. ஸோ இப்போ பாடலுடைய அடுத்த அதாவது முதல் சரணத்துக்கு போவோம். உட்ட பீதாம்பரா டொங்கக்க கட்டித சரகளா ஹிந்தக்க சரிசி. எப்படி பண்ணாங்கிறத புரந்ததாசர் விவரிக்கிறார் பாருங்க. அவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் நாம் பண்ணாதான் இதெல்லாம் விவரிக்க முடியும். யாரோ பண்ணதை வச்சு சொல்ல முடியாது. அவர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. உட்ட பீத்தாம்பரவை டொங்கக்க கட்டி நம்ம கீழே உட்காந்து எடுக்கணும் இல்லையா. அந்த காலத்தில் டேபிளாக இருந்தது, கீழே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ கீழே உட்காந்து எச்சலை எடுக்கணும்னாக்கா பீதாம்பரம் கட்டியிருக்காரு அவர். அந்த பீதாம்பரத்தை எடுத்து அப்படி இடுப்பில் சொருகிக்கிறாராம். சொருகிக்கிட்டு நிறைய அணிகளை எழுந்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் எடுத்து பின்னாடி சரிச்சு விடுறாரு. அந்த கீழே போய் எச்சலில் படும் இல்லையா, அதனால் அதெல்லாம் பின்னாடி எப்படி தூக்கி போடுறாரு. ஹிந்தக்க சரிசி கட்டித சரகளா ஹிந்தக்க சரிசி அதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு கீழே உட்காராரு. இந்த வேட்டியை எடுத்து சொருகிட்டு உட்காந்து சரசர இலைகளை தெகுது பிசாக்கிதா உட்காந்து மலமளமலான்னு எல்லா இலையும் எடுத்து தூக்கிட்டு போய் போட்டார். கட்ட கடகே தானும் பலதும் நின்றுட்டா. எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நின்னாராம். நின்றுட்டு என்ன சொன்னார் பாருங்க. அடுத்த சரணத்தில் என்ன சொல்றார் பாருங்க. பொறகைய பிடிது கசவನ್ನ ಗೂಡಿಸಿ சகனிய நீரொழு கலிசி தளிய ஹாக்கி. என்ன பண்றாரு, எல்லா எச்சலையும் எடுத்து எல்லாத்தையும் வழிச்சு வாரி போட்டுட்டு நிற்கிறார். நின்றுட்டு என்ன பண்றாரு, போய் பொறக்கைய என்ன பறிக்கைய விளக்கமாத்த கொண்டு வந்து பிடித்து கொண்டு கசவன்னே கூடிசி
என்ன பண்ணுறாரு, அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்க எச்சில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே சிந்தி இருக்கிறதெல்லாம் கூட்டுறார். இவரே கூட்டி மெழுகி எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, சகனிய நீரொழு கழிசி தளிய ஆக்கி இதை எடுத்துகிட்டு வந்து சாணியை எடுத்துகிட்டு வந்து தண்ணீரிலே கரைத்து அந்த இடத்தை தெளித்து மூழ்குகிறார். அப்போல்லாம் அவ்வளோ இருந்தது, இப்போல்லாம் அவ்வளோ பண்ண முடியல. தண்ணி தெளிக்கிறாங்க, மாப்பு கொண்டாந்து போட்டுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு எழுந்தோடனே அந்த எச்சிலை எடுத்த இடத்தை மீண்டும் சாணியை கொண்டு முழுகுவார்கள். ஸோ அது அவரே செய்கிறாரு. இப்போ நீட்டை விவரிக்கிறார் பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த பந்திக்கு ரெடியாகிறாரு. சாலு சாலாகி மனையிட்டு எலை ಹಾಕಿ ರಂಗೋಲಿ ಕೊಳವಿಯ எழுதுதான் நின்தா. மழமளான்னு என்ன பண்ணாரு, மீண்டும் பலகைகள்லாம் அந்த இடத்துலேயே போட்டார். போட்டுட்டு இலையெல்லாம் வரிசையாக போட்டார். போட்டுட்டு அப்புறம் எல்லா இலைக்கு முன்பக்கம் வந்து என்ன பண்ணுறாரு, கோலம் போடுறாரு. அப்போல்லாம் அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன அலங்கார பந்திக்கு மட்டும்தான் செய்கிறோம். இல்லது இப்போ கூட சில கல்யாண வீட்டிலலாம் வந்து அந்த சம்பந்தி வீட்டார்களுக்கு இலை போடும்பொழுது முன்னால் வந்து அந்த கோலத்தெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வைப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் மறந்து போய் கொண்டு இருக்கிறது. எல்லாரும் யாரும் சாப்பிட கூப்பிட்றதில்ல, அவங்கவுங்க போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் கான்ட்ராக்ட் கல்யாணங்களும் தெரியல. பட் பழைய கல்யாணங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் சம்பந்தியை கூட்டு வருவாங்க, அவங்களுக்கு இலையை போடுவாங்க. முன்னாடி இலைக்கு முன்னாடி ரங்கோலி போடுவார்கள், அது முன்னாடி விளக்கெல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது, இப்போ தான் மறைந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் இலையிட்டு மனையிட்டு அதன் முன்னால் இலையை இட்டு அதுக்கு முன்னால் ரங்கோலி குழவி அவர் கையில் போடல. அவர் என்ன பண்ணுறாரு, ரங்கோலி அந்த குழல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு சரன்னு இழுத்துட்டு போகிறான். நிறைய இருக்குது, அவரால் பண்ண முடியாதுங்கிறதுனால. ஸோ எவ்வளோ அழகாக புரந்தரதாசர் விவரிக்கார் பாருங்க, என்னென்ன வேலையெல்லாம் நம்முடைய ஸ்ரீஹரி செய்தார் என்று சொல்கிறார். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம். எப்பவும் போல அவர் புரந்தர விடலாம் என்பதை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். தன்னை கலச ஆயித்தெந்தா ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ ಇನ್ನೊಂದು ಪಂಕ್ತಿயை கூட ಹೇಳந்தா. என்ன சொல்கிறாரு, என்னோட வேலை முடிஞ்சதுப்பா, பாருப்பா இலையெல்லாம் எடுத்துட்டேன், பெருக்கிட்டேன், சாணி போட்டு மொழிகிட்டேன், திரும்பியும் மனையை இட்டு இலையை போட்டு வெங்காயெல்லாம் போட்டேன், என்னுடைய வேலையை முடிஞ்சது. தன்னை கலச ஆயித்தந்தா ಇನ್ನೇಕೆ ತಡವೆಂದ, ಇನ್ನೇಪ ಲೇಟ್ பண்ணுறீங்க, இன்னொந்து பந்தியை கூட ஹேளந்தா. இன்னொன்று வந்து உட்கார சொல்லணும், கூடனா உட்கார சொல்கிறார். இன்னொரு பந்தியை வந்து சீக்கிரம் வந்து உட்கார சொல்லப்பா, எல்லாரையும் மேலெல்லாம் ரெடி அப்படின்னாரு. எவ்வளவு டியூட்டி பவுண்டாக இருக்கார் பாருங்க, அவ்வளவு எளிமையாக இருக்கிறார். கண்ண மகிம புரந்தர விடலனும் என்னுடைய இஷ்டதெய்வமான அந்த ஸ்ரீஹரி இருக்கான புரந்தர விடலன் என்ன பண்ணா, புண்ணியாத்மர் உண்ட இலைகளை பழகு நின்றா. இந்த புண்ணியாத்மாக்கள் சாப்பிட்ட இலை இருக்கிறது இல்லையா, அதையெல்லாம் எடுத்து கிளீன் செய்து அங்கே நின்றான் அப்படின்றாரு. இப்போ கூட நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலையில் சாப்பிட்ட இலையிலே பெரியவர்கள் சாப்பிட்ட இலையிலே வந்து அங்க பிரதர்சனம் செய்வதெல்லாம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் அதெல்லாம் தடை பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கூட நம்மிடம் இருந்தது. அதான் அவ்வளோ புண்ணியமானது. புண்ணியாத்மாக்கள் உண்ட இலை எச்சிலை இழைக்கிறதுக்கு இல்லையா, அது அவ்வளோ புண்ணியமான ஒரு இது. அந்த எச்சிலையை எடுத்து சுத்தம் செய்வதுங்கிறது அன்னதானமிட்ட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு புண்ணியமானது. அட்லீஸ்ட் நாமளாக இனியா போகாது மடத்துக்கெல்லாம் போனோம்னா சாப்பிட்டோம்னா யாராவது இலையை எடுக்க சொன்னாங்கன்னா முன்னாடி நின்று அந்த இலையை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் செய்து தருவோம் அப்படின்னு நாம் ஒரு உறுதியாக இருப்போம். ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசர் பாடலை கேட்டோம். எவ்வாறு கண்ணன் இறங்கி வந்து தன் பக்தர்களுக்காக வேலை செய்கிறான் என்பதை பார்த்தோம். நாமும் இது போலவே அந்த கண்ணனை வேண்டி நின்றால் நமக்கும் வந்து அவன் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வான் என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமः.